வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல்டோடைய டெய்லி அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் ஒரு ஜோனில் இருக்குது, கன்ஃபியூஷன் ஜோனில் இருக்குது. ஸோ என்ன டெசிஷன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம். அதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இப்படி நீங்கள் செல் சொல்கிறீங்க ஓகே, பட் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ என்னோடய என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா, இது ஒரு சேனலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம டெய்லியில் வச்சு பார்க்குறோம். ஆக்சுவலாக இது இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அது நீங்கள் எந்த ஹவரில் பார்த்துருந்தாலும் ஓகே. இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸில் பார்த்துருந்தாலும் க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். இந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது, சரிங்களா? ஒன்று இல்லை அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட மேக்ஸிமம் அதாவது இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இருந்து நம்ம செல் பண்ணுறது ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் தான் நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுடையது பார்த்திங்கன்னா, சேனல் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுமே நம்ம உடனே கூட செல் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஹை எங்கேயோ அங்கே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வரும், சரிங்களா? அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணோம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா. இப்போது சரி ஓகே, இப்போ என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது, இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய சேனல் இருக்குங்க. நம்ம அது சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க்கெட்டு இப்போ கரெக்டாக அங்கே தான் நிற்குது மார்க்கெட்டு. இப்போ என்ன சினாரியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒன்று ஹை போகும், சரிங்களா? இல்லை அப்படின்னா டவுன் ஆகும். இது உங்களுக்கு ஒரு இவ்வளோ நாள் நம்ம அனலைசிஸ் பண்ணதில் இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்ப்போம். என்ன அப்படின்னாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜோனில், அதாவது ப்ரீவியஸ் இந்த மார்க்கெட் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நம்ம டெய்லியில் வச்சுருக்கேன். நீங்கள் 4 ஹவர்ஸில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை எடுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கும், சரிங்களா? டார்கெட் நம்ம ஒரு ஹை வரைக்குமே போகும், சரிங்களா? ஸ்டாப் ஹை வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் நம்ம எப்பவுமே வைக்கிறது ப்ரீவியஸ் இந்த பிரேக் பண்ண சப்போர்ட் ஜோன்ட்டு நம்ம வைப்போம். 1890 அந்த ஜோன் வரைக்கும்லாம் நீங்கள் வைக்கலாம், சரிங்களா? இன்கேஸ் இந்த மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு அதிக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1800 வரைக்குமே வர்றதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம சொல்லிடுறேன். இந்த ஜோன் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1800 வரைக்குமே பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம செல் எடுக்கலாம்னா செல் எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் உங்களோடது இந்த இடத்துல வந்துடும். இதுக்கு மேலே ஹை, இதுவே இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் ஹை போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன் ஜோனில் இருக்குது. ஸோ பார்த்து கரெக்டான லாட் சைஸை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் பை, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா செல். ஓகே, தேங்க்யூ கைஸ்.